அண்ணாமலை அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் ஆதரவு தேவைப்படுதா? ஏன் பிரதமர் மோடி நிறைய விஷயங்களை குறித்து பேசியிருக்காரு நேற்றைய உரையில. ஆனால் அண்ணாமலை ஆர்எஸ் குறித்து நரேந்திர மோடி அவர்கள் பேசுறதை மட்டும் கட் பண்ணி அதை ஒரு தனி கண்டென்ட்டா அவர் போடுறது மூலமாக என்ன அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்ற ஒரு கேள்வி. ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது, அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அண்ணாமலைக்கும் ஆர்எஸ்எஸ் தயவு தேவைப்படுது, நயினாருக்கும் ஆர்எஸ்எஸ் தயவு தேவைப்படுது. நயினார் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவரே, அவரை தலைவராக்குறாங்களே பிஜேபின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்க்கு அதிருப்தி இருந்தது. கோயில் கோயிலா நயினார் போறதும், அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன்னு சொல்லி வெளியில சொல்றதும் இதுக்காகத்தான் சொல்றாரு. அதே மாதிரி தான் அண்ணாமலையும். ஆர்எஸ்எஸ் மிக வலுவான ஒரு இயக்கம். அவங்களுடைய பலத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. அவங்களுடைய தொண்டர் படை எதை எதிர்பாராம, தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பலனும் வேண்டும் என்று எதிர்பாராமல் உழைக்கக்கூடிய ஒரு தொண்டர் பலம். இது தமிழ்நாட்டில் இன்னைக்கு அது ரொம்ப பெரிய தொண்டர் பலமா இல்ல, வடநாட்டில் அது ரொம்ப பெரிய தொண்டர் பலமா இருக்கு. பெரும்பாலும் மெல்ஜாதி என்று அழைக்கப்படுகின்ற மக்களுடைய கூட்டமாக அது இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இவ்வளவு புகழ்ந்திருக்கிறாரு மோடி. ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் தான் இந்த நாட்டை ஆளும் தகுதி பெற்றவர்கள் சொன்னாங்களா? சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க இல்லைன்னு சொல்லட்டும். என்ன ஆல் ஆர் ஈக்குவல்ங்கிற தத்துவத்தை தடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை அவங்க சொல்லிட்டு இருந்தா, அந்த தத்துவத்தை இவர் ஆதரிச்சாருன்னா பிரதமர் எல்லாருக்கும் பிரதமர் இருக்க மாட்டாரு அப்படிங்கிறது நம்முடைய வாதம். அவ்வளவுதான்.